the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசா யுத்தத்தை ஒட்டி பேச்சுவார்த்தை இந்த தடவை கத்தார் இல்லாம எகிப்து போக்கஸா நகர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எகிப்து கிட்ட பெஞ்சமின் நெதன்யாகு பிடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுல 2 காரணம் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இறங்கி வந்ததுக்கு பின்னால 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே கிடையாதுடா, போங்கடா அப்படின்னு சொல்லி ஹமாஸ் விரட்டி விட்டுருச்சு. அதுக்கு பிடியே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கத்தார் எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணாலும் சரி, இந்த பக்கம் எகிப்து போன்ற நாடுகள் ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, அதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், ஒரு 50 பேரை கூட்டிட்டு போயிட்டு நமக்கும் மூச்சு விட நேரம் கிடைக்கும். அதே சமயம் அந்த பக்கம் பெரிய அளவுல ஆக்ரோஷத்தை காட்டுறதுக்கு அவர்களுக்கு நேரமா போயிருது. ஏன் அப்படின்னா, பல மாதங்கள் யுத்தம் மேற்கொண்டப்ப கூட இவ்வளவு மைலேஜ் கிடைக்கல. ஆனா அந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் பெரிய அளவுல ஒரு வெறியாட்டம் ஆடிச்சு. கான் யூனிஸ் வரை நகர்ந்து வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களோட ஃபயர் பவரும் கூடி போயிருது. அப்படிங்கிறனால நமக்கு பெரிய அளவு பிரயோஜனம் கிடையாது. அது போக இப்ப கையில உள்ள நபர்கள்ல 50 பேரை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 50 பேர் தான். அதுக்கடுத்து என்னதான் டிமாண்ட் வைக்கணும்னாலும் டேபிள்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிரும் அப்படிங்கிற காரணத்தினால பிடிவாதமா ஹமாஸ் மறுத்துருச்சு. ஹமாஸ் ஒரு பக்கம் இப்படி மறுக்க, இன்னொரு பக்கம் கேட்கவே வேணாம். உள்ளூர்ல ப்ரெஷர் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரெஷர் எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா, ஒரு பக்கம் அங்க உள்ள இராணுவ நிர்வாகம், இராணுவ அமைச்சர் எல்லாருமே போரை நடத்திட்டே போவோம் அப்படிங்கிறதா. ஆனா போரை நடத்த தன்னோட பதவிக்கு ஆபத்தா அப்படிங்கிற விஷயத்த இந்த குரூப் புரிஞ்சுக்கிறதே இல்லை. சொல்ல போனா பெஞ்சமின் நெதன்யாகு இதே சிக்கி அழியட்டும் அப்படிங்கிறதும் அங்க உள்ள ஒரு அரசியல் எண்ண ஓட்டமா இருக்கு. அதனால இவனுங்க இந்த பக்கம் கைதிகளை கொண்டு வர்றதை பத்தி பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டாம போர் ஆக்ரோஷத்திலே இருக்காங்க. இது நம்ம பதவிக்கு ஆபத்து அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதும் கரெக்டு. அதே சமயம் இந்த போரை வெற்றிகரமா நடத்தி பணைய கைதிகளே கூட்டிட்டு வந்தாலும் அடுத்த தேர்தல்ல பெஞ்சமின் நெதன்யாகுக்கு வெற்றி பெற பெரிய அளவுல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் இப்ப உள்ள நிலைமை. ஆனா இந்த சிக்கல் இருக்கா உள்ளூர்ல. இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, IDF பொறுத்த வரையும் அடுத்த 2 வருஷத்துக்கு யுத்தத்தை நடத்தணும். அப்படி 2 வருஷத்துக்கு யுத்தத்தை நடத்தினாலும் சிங்வார் போன்ற தலைவர்களை நம்மளால பிடிக்க முடியுமா, கொல்ல முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லி விட்டாங்க. அங்க உள்ள ஏஜென்சிகளும் இதை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் சொன்னார்கள் அப்படின்னு தெரியல. ஆனா இந்த விஷயம் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு பெரும் பிரச்சனை. ஆனா 2 வருஷம் யுத்தம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. 2 வருஷம் போயும் சிங்வார் போன்ற தலைவர்களை பிடிக்க முடியல அப்படின்னா, ஒருவேளை 2 வருஷம் முடியும் போது ரஃபா பகுதிகளை கைப்பற்ற முடியல அப்படின்னாலும் ஹமாஸை ஒழிச்சதாக அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ரஃபா வரை இஸ்ரேல் ஆளணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அமெரிக்காவும் ஒத்துக்காது. அப்ப அங்கிருந்து வெளியேறின பாடு ரஃபா பகுதிகள்ல இருந்து மெல்லமா எல்லாரும் பழைய ஹோல்டை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி 2 வருஷம் போராடி உள்ள போனாலும் அபிஷியலா இருக்கக்கூடிய டேட்டா 34,000 நபர்கள் எங்க ஹமாஸோட போராளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெஞ்சமின் நெதன்யாகுவோட ஸ்டேட்மெண்ட் படியே 8,000 பேரை கொண்டிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஹமாஸ் இதை அபிஷியலா அறிவிக்கல. ஹமாஸ் சார்ந்த ஊடகங்கள் அப்படின்னா அல் ஜசீரா போன்ற ஊடகங்களை சொல்லலாம். அது போக நிறைய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கு. ஆனா அவர்கள் யாருமே இவ்வளவு 8,000 அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் சொல்லவே இல்லை. 1000 யாருமே தாண்டல. 1000 அப்படின்னு சொல்லியே பல நாட்கள் ஆச்சு. ஆனா அந்த ஒரு ரவுண்ட் ஃபிகரை தாண்டி யாருமே வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது பெஞ்சமின் நெதன்யாகு 8,000 நபர்களை வேட்டையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்வையில 8,000 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் மீதி உள்ள நபர்களை 2 வருஷம் ஆனாலும் முழுவதும் வேட்டையாட முடியாது அப்படின்னா பெரிய பிரச்சனை தான். இது 2ம் சேர்ந்துதான் பெஞ்சமின் நெதன்யாகுவை எகிப்து கிட்ட ஏறக்குறைய அடுத்த பேச்சுவார்த்தைக்கு உட்காருவோம் அப்படின்னு ஒரு சாலிடா நகர்ந்து போக காரணமா இருந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 2 தரப்புமே பிடி கொடுக்கல அப்படிங்கிறதா முதல் கட்ட செய்திகளா பல வாரங்களா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப எகிப்து நைஸா ஒரு விஷயத்த விடுறார்கள். அதாவது நிரந்தரமா ஒரு போரை நிறுத்திட்டு கைதிகளை மெல்ல மெல்ல வெளியில எடுப்போம் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராணுவம் முழுவதும் காசாவை விட்டு வெளியேறத நோக்கி இந்த 2 வார்த்தையை நோக்கி பேசவே இஸ்ரேல் இப்ப சம்மதம் தெரிவிச்சிருக்கு
அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு ஏஜென்சியை கூப்பிட்டு கசிய விட்டாங்க. இதுதான் இப்ப பெரிய அளவுல பத்திக்கிச்சு. ஓரளவு இஸ்ரேல் இறங்கி வருது. இஸ்ரேலோட பிரதமர் இறங்கி வந்துட்டாரு. அதாவது கைதிகளை கூட்டிட்டு போயிடணும். அதுக்கு என்ன ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தம், வெளியேறணும். காசா ஸ்ட்ரிப்பை விட்டு வெளியேறணும். அதுக்கு பெஞ்சமின் நெதன்யாவோட மூளை எண்ணம் இப்ப அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அங்க உள்ள கேபினெட்ல உள்ள மத்த அமைச்சர்கள் இனிமேல் வழிக்கு வருவார்கள். இல்ல வழிக்கு வரல அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளேயே புரட்சி வெடிக்கும். காசா யுத்தத்துல காசா ஸ்ட்ரிப்பை கிளச்சு போட்ட மாதிரி இந்த பிரச்சனையை வச்சு ஒரு புயல் இஸ்ரேலுக்குள்ள வீசிச்சுன்னா ஹமாஸோட ராக்கெட் இல்லாம இஸ்ரேலை திருப்பி போடக்கூடிய பல விஷயங்கள் நடக்க சரியான சந்தர்ப்பமா மாறி போயிரும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல விரிவா பார்ப்போம்.